அன்புடை நெஞ்சங்களே, அரசியல் விழிப்புணர்வு. உங்களுள் முதல்வராய் இருக்க விரும்புவோர் கடையனாக இருக்கட்டும் என்ற அருள் வாழ்க்கை ஆழமாக அனைவரும் உணர்ந்து வாழ முற்பட்டால் அங்கு இறையரசு மலர்கிறது என்று மகிழ இயலும். இந்நிலையை இன்று சமுதாயத்திலும் திரு அவையிலும் காண்பது அரிது என்பதால் கடவுள் தொடர்ந்து மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். உண்மையிலிருந்து உணர்வுடைமைக்கு பயணமாகும். பலன்களை பெறுவோம். அரசியலுக்கு அறிவுரை கூறும் முன் திரு அவையில் நாம் கடைபிடித்தால் சான்றாகவும் சவாலாகவும் நாம் விளங்க இயலும். திரு அவையும் புதிய சமுதாயத்தையும் கட்டி எழுப்ப இயலும். மனித குலத்தின் ஒரே பணி இறைவனுடைய உடனிருப்பை, பிரசன்னத்தை அனைவரிலும் அனைத்திலும் உண்மையாகவே உணர்ந்து உடமையில் நாளும் வளர்வதாகும். ஆளும் கட்சி, எதிர்கட்சி, ஜனநாயக அரசு அமைப்பில் தேர்தல் உண்டு. தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று கட்சி ஆட்சியை அமைக்கிறது. ஆளும் கட்சியை எதிர்கட்சிகளை கட்டி நிற்கிறது. இவர்களின் வசைமாறி பொழியும் குறைகளை சாதாரண மக்கள் கண்டு வருகின்றனர். மக்களின் நலம் என்பது புறம் தள்ளப்படுகிறது. மக்களின் நலன் என்பது புறம் தள்ளப்படுகிறது. இந்நிலையை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் மிகுந்த பலன் தரும். ஏழை மக்களின் நலனுக்காக முன்னுரிமை கொடுத்து சமதர்ம சமுதாயத்தை இன்னமும் உலகில் கட்டி கொண்டு வருகிறோம் என்று குரல் கொடுத்து வறுமையை விரட்டாத நாடுகளைத்தான் நாம் கண்டு வருகின்றோம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் மக்கள் நலனின் ஒருமித்த அக்கறை உண்டு என்பதே முதல் இடம் பெற வேண்டும். அரசியல்வாதிகளின் உட்சண்டைகளை பெரிதுபடுத்தி மக்களை பயன்படுத்துவது தேச துரோகமாகும். உறவுக்கு நிபந்தனையின்றி கரம் கொடுப்பது கட்டாயமாகும். உரிமைக்கு குரல் கொடுப்பது அனைவரின் கட்டாயமாகும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் மக்களின் நலனில் இணைந்து நிற்பது தேவை. எதிர்க்கட்சி என்பதற்கு பதிலாக சவால் தொடுப்பது, இணைந்து செயலாற்ற ஒத்துழைப்பது முக்கியம். ஏனெனில் கட்சி ஆட்சி செய்வது அல்ல, மாறாக அனைவரும் கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் ஒற்றுமையாக நாட்டை வளர்த்தெடுப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பது முறையாகும். விழிப்புணர்வு தேவை. அறியாமை, இனம், சாதி, சமயம், பண்பாடு என்று மக்களை பிரித்து வைப்பதில் கடுகளவேனும் பயன் இல்லை. பிரித்தாளும் போக்கு சுயநலமாகும். இணைத்து ஆளும் முயற்சி பொது நலனாகும். பிளவுபட்டு பாடுபடும் பாரதத்தை ஒன்றுபடுத்த அன்று வாழ்ந்தவர்கள் பிளவுபட்டு பாடுபட்டு பாரதத்தை ஒன்றுபடுத்த அன்று வாழ்ந்தவர்கள் உயிரையும் கொடுத்தார்கள். இன்று வாழ்வோர் ஆதாயத்திற்காக எதையும் மேற்கொள்ள, எதையும் பயன்படுத்துவதை மக்கள் புரிந்து கொள்ள விழிப்புணர்வு பயிற்சிகள் மேற்கொள்வது மிகவும் தேவையானது. அநீதிகளை பற்றிய விழிப்புணர்வை விட
நீதியை பற்றிய கடமைகள், உரிமைகள் பற்றி ஆட்சி முறை, அமைப்பு முறை, கூட்டு செயல்முறை, பங்கேற்பு முறை என பல்வேறு கோணங்களிலும் பாமர மக்கள் புரியும்படி விளக்கம் கொடுப்பது, கற்றுக் கொடுப்பது, சொல்லிக் கொடுப்பது அனைவரின் கல்விக்கூடங்களின் கடமையாகும். இலவசமாக ஏழைகளுக்கு பொருட்களை கொடுப்பது, பணத்தை கொடுப்பது, தேர்தல் வாக்குறுதிகள் தருவது, இன்னும் பல தவறான வழிகளை மேற்கொள்வதை தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகள் விழிப்புணர்வு கொடுத்து சுதந்திரமாக தெரிந்து உணர்ந்து உரிமையை பயன்படுத்த மக்களை பண்படுத்துவது மிகவும் தேவைப்படுகிறது. தேர்தல் பணிக்கு பயன்படுத்தப்படும் வழிகாட்டிகள் விழிப்புணர்வை வழங்க முதலில் களம் இறங்க வேண்டும். இதில் ஆசிரியர்கள் கட்சி சார்பின்றி மக்களை நல்வழிப்படுத்துவது முக்கியம். இவைகளை முன்னுரிமையாக்க கிறிஸ்தவ மக்கள் அரசியல் விழிப்புணர்வை பரப்புவதில் முன்னோடிகளாய் இருப்பது கடமையாகும். ஆதாயமின்றி ஆண்டவருக்காக, நாட்டிற்காக கிறிஸ்தவர்கள் பணிபுரிவது மிகவும் பயன்மிக்கதாகும். பெரும்பாலானவர்கள் அறியாமையின் காரணத்தால் வாக்களிக்கும் உரிமையை முறையாக பயன்படுத்த முடிவதில்லை. அறியாதவர்களை அப்படியே வைத்திருந்து ஆதாயம் தேடும் அரசியல்வாதிகள்தான் நம் நாட்டில் அதிகம் உண்டு. விழிப்புணர்வோடும் தேர்ந்தெடுக்க தீவிர முயற்சிகளை மேற்கொள்வோம். அரசியல் அனைவருக்கும் அனைத்திற்கும் அரசர், அவைகளை படைத்து பராமரிக்கும் இறைவன் என்ற உணர்வு எல்லாருக்கும் எப்போதும் எங்கும் தேவைப்படுகிறது. ஆண்டவர்தான் அரசர், அனைத்துமாவார். அவரது பிள்ளைகள் சுயமாக எதையும் பெற்றிராதவர்கள். எனவே ஆண்டவர் யாரை விரும்புகிறாரோ அவரைத்தான் அவரது பிள்ளைகள் தேர்ந்தெடுப்பது முறையாகும். இறைவனுடைய பராமரிப்பை அவருடைய விருப்பத்தின்படி கடைபிடிப்பது தான் சரியான அரசியலாகும். இந்நிலையைத்தான் மீட்பின் அருள் அடையாளமான திரு அவை உலகில் கடைபிடிக்க பணிக்கப்பட்டுள்ளது. உலகின் ஈர்ப்பு சக்தி ஒருபுறம், இறைவனின் அருளாற்றல் ஒருபுறம் என தொடரும் போராட்டத்தில் விழிப்போடு இருந்து இறைவனின் ஏக வழியாக பயணிக்கும் பாரதத்தில் கிறிஸ்தவர்கள் முன்னோடிகளாக இருந்து நாட்டிற்கு ஊழியம் புரிவது எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை உணர்வோம். இதற்கெல்லாம் ஆதாரம், அடித்தளம், ஆற்றல், சுய தன்னுணர்வு, இயேசு உணர்வு, இறை உணர்வாகும். இவ்வித ஒருங்கிணைந்த உணர்வுகளைத்தான் அனைவரும், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் நாட்டில் பல்வேறு முறைகளில் வளர்ப்பது நலமாகும். மேலோட்டமாக பங்கு அளவிலும் நிறைவாக தல திரு அவையிலும் நாம் மேற்கொள்ளும் வாழ்வு முறை, தீர்மானிக்கும் அணுகுமுறை, செயல்படும் முறை தெளிவாக இருப்பின் நம்மை சூழ்ந்துள்ள மற்றவர்களுக்கும் இது ஒரு நற்செய்தி பணியாகும். நமது குடும்பம், துறவற குழுக்கள் இந்நிலைக்கு மிக பெரிய அடையாளங்களாக விளங்க வாய்ப்புண்டு. நம்மை சூழ்ந்து வரும் ஏனைய சிக்கல்களை எல்லாம் கடந்து கடவுளின் திருவுளத்தை தாங்கும் பேழைகளாக நாம் இருந்தால் நன்மைகளின் வரம்புக்கு எல்லை இல்லை எனலாம். அவரே நமக்கு அரசர், நாம் எல்லாம் அவரது குடிமக்கள் என வாழ்வோம், சான்று பகர்வோம்.